விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் தற்போது இந்து மதப்படி பூஜைகள் நடத்தினால் எதுவும் மாறிப்போகாது என்று தாவேக மாநாட்டு பூஜை குறித்து எச் ராஜா விமர்சித்துள்ளார். நெல்லையில் பாஜக சார்பில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எச் ராஜா 2026 தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றும் அப்போது திமுகவின் ஊழல்கள் வெளியே கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். திருமணத்திற்கு 1 மாதமே இருக்கும் நிலையில் கல்யாண அழைப்பிதழ் கொடுக்க சென்ற இளைஞரின் கார் விபத்துக்குள்ளானதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அண்ணா குடியிருப்பைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சிவராஜ் என்பவரின் மகன் கோகுல்நாத். இவர் அந்தியூர் பகுதியில் சொகுசு காரில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கோகுல்நாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவருக்கு வரும் நவம்பர் மாதம் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் கல்யாண அழைப்பிதழ் கொடுக்க சென்றபோது கார் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்ததால் இச்சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை ஊராட்சி சிலுவைப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ரூபாய் 3.70 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 56 புதிய குடியிருப்புகளை பயன்பாட்டிற்கு கனிமொழி எம்பி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கினார். இதில் அமைச்சர் ஆவடி நாசர், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சனாதனம் பேச்சு குறித்து ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது திமுக சார்பில் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேசிய பேச்சு குறித்து அண்மையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விமர்சனம் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் பவன் கல்யாண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையிலான குழுவினர் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பவன் கல்யாண் பேசியிருப்பது உதயநிதியை மட்டுமல்ல தமிழக மக்களையும் அம்பேத்கரையும் இழிவு செய்துள்ளார் என்று காட்டமாக பேசினார். வர்ணாசிரம கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும். இதை புனிதப்படுத்துகின்ற வேதங்கள், இதிகாசங்களின் மீது குண்டு வீசணும்னு அம்பேத்கர் பேசியிருக்காருங்க. இதை யாராவது மறுக்க முடியுமா? பிஜேபி மறுக்குமா? RSS மறுக்குமா? பவன் கல்யாண் பேசியிருப்பது என்பது உதயநிதி அவர்களை மட்டும் இழிவு செய்யவில்லை, தமிழக மக்களை மட்டும் இழிவு செய்யவில்லை. அவர் அம்பேத்கரை அவமதித்திருக்கிறார், அம்பேத்கர் கருத்தை அவமதித்திருக்கிறார், ஒட்டுமொத்த தலித் மக்களை அவமதித்திருக்கிறார், அரசியல் சட்டத்தை அவமதித்திருக்கிறார், தமிழ் மக்களை அவமதித்திருக்கிறார். நடிகை சோனா வீட்டில் நுழைந்து அவரை கத்தியை காட்டி மிரட்டி திருட முயன்ற 2 திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பிரபல நடிகை சோனா வீட்டில் நேற்று மாலை புகுந்த மர்ம நபர்கள் 2 வீட்டில் உள்ள ஏசி யூனிட்டை திருட முயன்றுள்ளனர். அப்போது நாய் குறைக்கவே நடிகை சோனா வெளியே வந்து கூச்சலிட்ட போது கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து சோனா அளித்த புகாரின் பேரில் மதுரவாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கத்தியை காட்டி தப்பி சென்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கத்தியை காட்டி மிரட்டி சென்றவர்களின் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. போதமலை அடிவாரம் கீழூர் பகுதியில் வனத்துறையினரால் தடை செய்யப்பட்ட நீர்க்குட்டையில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற வாலிபர் உயிரிழந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள ஐயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவர் தனது நண்பர்களுடன் 2 நாட்களுக்கு முன்பு போதமலை அடிவாரம் கீழூர் பகுதியில் உள்ள வனத்துறையினரால் தடை செய்யப்பட்ட நீர்க்குட்டையில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஜெகதீசன் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்பட்ட நிலையில் ஜெகதீசன் நீர்க்குட்டையில் மர்மமான முறையில் சடலமாக மிதந்துள்ளார். அப்போது அப்பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற சிறுவன் நீர்க்குட்டையில் மிதந்த உடலை கண்டு தனது உறவினரிடம் கூறியுள்ளார். உடனே அவர்கள் ராசிபுரம் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் 792 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணி நடைபெற்று முடிந்துள்ளது எனவும் 1152 கிலோமீட்டர் நீள பணிகள் வரும் 10ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும் என அமைச்சர் KN நேரு பேட்டியளித்துள்ளார். சென்னை மாநகராட்சி கட்டிட வளாகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு அனைத்து மண்டலங்களிலும் கொசு ஒழிப்பு பணிக்காக கையினால் இயங்கும் 100 புகைப்பரப்பும் இயந்திரங்களை களப்பணியாளர்களுக்கு வழங்கினார்.
இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KN நேரு, பொதுமக்களிடமிருந்து மழை தொடர்பான புகார்களை பெற்று உடனடி நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரமும் இயக்கி வருவதாக தெரிவித்தார். இப்போதான் சொன்னேன், 1156 இடங்கள் 792 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. 1156 கிலோமீட்டர் வேலை முடியுது. இன்னைக்கு தேதி 7, இன்னைக்கு தேதி 3, 4, 10ஆம் தேதிக்குள்ள 6 நாளைக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டு அதிக சேதமான பகுதிகள்லாம் கூடுதல் கவனம் எடுத்திருக்கான். எந்தெந்த இடத்துல இப்போ கூட மழை பெஞ்ச இடத்துல 13 சென்டிமீட்டர் பெஞ்ச இடத்த கூட ஐடென்டிஃபை பண்ணி எதனால் அந்த இடத்துல 2 மணி நேரம் தண்ணி நின்றுது, 3 மணி நேரம் நின்றுது, 4 மணி நேரம் நின்றுது, அந்த மணிக்கணக்கை கவனித்து அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஈரோட்டில் 4 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு வீரப்பன் பாளையம், நாராயணவலசு, மாணிக்கம்பாளையம் ஆகிய 3 பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக வடக்கு காவல் நிலையத்திற்கு மர்ம நபர் மூலம் மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் 4 குழுவாக பிரிந்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்கள் பெற்றோர்களை வரவழைக்கப்பட்டு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட பொருட்கள் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற அரைநாள் முழு கடையடைப்பிற்கு ஒத்துழைப்பு அளித்த வணிகர்களுக்கு பாமக கௌரவ தலைவர் GK மணி நன்றி தெரிவித்தார். காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்று அரைநாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பாமக MLAக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் இந்த கடையடைப்பு குறித்த பாமக கௌரவ தலைவர் GK மணி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்பொழுது கடையடைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்த கடை வணிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்திக்க வந்த பாமகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்பாக பேசிய அவர், காவல்துறையினர் ஊடக நண்பர்களை பேட்டி எடுக்க விடாமல் ஒளிப்பதிவு கருவிகளை தள்ளிவிட்டது அவமானத்திற்குரிய செயலாகும் எனவும், ஜனநாயகத்தில் 4வது தூண் பத்திரிகை துறையாகும் என்றும் கூறினார். 2 பேர் கல் எடுத்து வீசினாங்க, ஏதாவது பொருளை கிளப்பினா ஒரு பாம்பு கொண்டு வந்து விட்டா கூட்டம் கலைஞ்சு போய், அந்த மாதிரி இந்த அமைதியா நடந்த போராட்டத்தை காவல்துறையில 2 பேர் வந்து எங்க ஊடக நண்பர்களுடைய அவங்க ஒளி வாங்கி இருக்குதுல்ல, அதெல்லாம் தூக்கி வீசுறது, அவங்களை தள்ளுனதை எங்களால தாங்க முடியல. எங்களை தள்ளி இருந்தா கூட நாங்க ஏற்று. இந்த ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். 4வது தூணை அவமதிக்கலாமா? காகி சட்டை போட்டுக்கிட்டு பெரிய பதவின்னு சொல்லிட்டு 4வது தூணை அவமதிக்கிறத எங்களால எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அந்த 2 நபர்களை மட்டும் இந்த நடைபெற்ற போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரூரில் நகைக்கடையில் சுத்தம் செய்யும் போது மின்சாரம் தாக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் அரூர் பஜார் தெருவில் அமைந்துள்ள பெருமாள் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் கணபதிப்பட்டியை சேர்ந்த சிங்காரவேலன் என்பவர் 15 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஜனனி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் சிங்காரவேலன் வேலை செய்து வந்த நகைக்கடையில் சுத்தம் செய்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்துள்ளார். மயங்கி அவரை கடையின் உரிமையாளர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது உடலை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அருகே விடுமுறை தினத்தில் நண்பர்களுடன் விளையாட சென்ற 9ஆம் வகுப்பு சிறுவன் கல்குவாரி குட்டையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கரூர் அடுத்த ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவரது மகன் ராகுல் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் விடுமுறை நாள் என்பதால் தனது நண்பர்களுடன் விளையாட சென்றுள்ளார். அப்போது அருகிலுள்ள ஆத்தூர் பெரும்பாறை என்ற இடத்தில் பழைய கைவிடப்பட்ட கல்குவாரியில் தேங்கி நின்ற கிணத்து தண்ணீரில் குளிக்க சென்றபோது தண்ணீரில் மூழ்கியுள்ளார். சிறுவன் ராகுல் நீண்ட நேரமாகியும் வெளியே வராத காரணத்தால் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீரில் மூழ்கி உயிரிழந்த ராகுலின் உடலை மீட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குரோம்பேட்டை நெமிலிச்சேரியில் 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 28 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை போஸ்டல் நகர் தனலட்சுமி தெருவை சேர்ந்தவர் மாலதி ராணி.
இவர் பொத்தேரி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். இவரது வீட்டில் பால அரவிந்த் என்பவர் மனைவியுடன் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் மாலதி ராணி அடையாறில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்ட நிலையில் வாடகைக்கு குடியிருந்த பால அரவிந்த் மனைவியும் வெளியே சென்றுள்ளார். இருவரும் இரவு திரும்பி வந்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு மாலதி ராணி வீட்டில் 8 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரியவந்தது. அதேபோல வாடகைக்கு குடியிருந்த பால அரவிந்த் வீட்டிலும் 18 சவரன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கொள்ளையர்களின் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நத்தம் மதுரை 4 வழிச்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை சங்கரன் கோவிலை சேர்ந்த குமார் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்போது நத்தம் கோரிமேடு பள்ளிவாசல் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் குமார் படுகாயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மற்றும் செங்கம் வருவாய் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முன்னாள் ராணுவ வீரர் மகனை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை RTO அலுவலகம் மற்றும் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வருவாய் அலுவலகங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அது புரளி என தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஓரந்தவாடி கிராமத்தை சேர்ந்த கதிர்வேல் என்பவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கதிர்வேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தனது தந்தையின் அரசு நிலத்தை விற்பதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக திருவண்ணாமலை வருவாய் அலுவலகம் மற்றும் செங்கம் வருவாய் அலுவலகத்தில் தடையில்லா சான்று பெற கேட்டு அலைந்து திரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கதிர்வேல் திருவண்ணாமலை மற்றும் செங்கம் வருவாய் அலுவலகங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக ஒப்புக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே ஏரியில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது கோட்டமருதூர் கிராமம். இந்த கிராம பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடிப்பதற்காக வலையை வீசியுள்ளனர். அப்போது மீனவர் வலையை இழுத்தபோது அதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். உடனடியாக சம்பவம் குறித்த அரகண்டநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து கோட்டமருதூர் கிராமத்தில் விசாரணை செய்தபோது இவர்கள் அரகண்டநல்லூர் அடுத்த மணம்பூண்டியை சேர்ந்த முருகன் என்பவரது மகன்கள் ஜீவிதன், தர்ஷன் ஆகிய 2 என தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணையில் அவர்களுடன் மற்றொரு சிறுவன் வந்ததாகவும் அந்த சிறுவனையும் காணவில்லை என கூறியுள்ளனர். இதனையடுத்து உள்ளூர் மக்களின் உதவியுடன் ஏரியில் தேடியபோது ஹரிஹரன் என்ற சிறுவனின் சடலம் கிடைத்துள்ளது. பின்னர் 3 சிறுவர்களின் உடலையும் மீட்ட அரகண்டநல்லூர் போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏரியில் குளிக்க சென்ற சிறுவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.